Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் saree தான் வியர் பண்ணி காமிக்க போறேன். சோ நிறைய பேர் வந்து பூனம் saree drape வீடியோ வந்து போடும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி அதிலே நிறைய பேர் வந்து காட்டன் saree வியர் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸோ ட்ரிக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் எப்படி வந்து காட்டன் saree வியர் பண்ணுவேன், அதுல ஒரு சில டிப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் கட்டினா பார்க்க நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இது நிறைய பேர் தெரிஞ்சதா இருக்கலாம், இல்லை புதுசாக காட்டன் saree வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லையே வந்து பர்ஃபெக்டாக saree கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக வந்து காட்டன் saree வந்து அதிகமாக வியர் பண்ண மாட்டேன், பட் கட்டினா கொஞ்சம் பர்ஃபெக்டாக கட்டணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி துணியை தான் பார்த்து வாங்குவேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிளாத் தான், ரொம்ப ரஃப்பாக உட்காந்து அயன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிளாத்லாம் கிடையாது. கட்டினாலே நமக்கு வந்து நம்மளோட உடம்புல வந்து ஃபிட்டாக வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து saree வந்து எடுத்திருக்கேன். நான் இந்த சாரியை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்டி உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனாலும் மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லா சுருக்கத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லெஃப்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ஹிப் சைடுக்கிட்ட வந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நம்மளுடைய வயிறுக்கிட்டேயும் பின்னாடி பேக் சைட்லேயும் எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா காட்டன் சாரின்னு வரும்போது நீங்கள் சுருக்கமாக வந்து கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப புஃப்னு காமிக்கும். நீங்கள் ஷேப் இயர் இருந்தால் தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கீழே வந்து அளவு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஆங்கிளுக்கு மேலே தான் நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்கர்ட் வந்து தூக்கி கட்டியிருக்கேன். ஏன்னா சாரீ வந்து நல்லா பெரலை கட்டணும். அப்போ தான் நீங்கள் நடக்கும்போதும் வேலை செய்யும்போதும் உங்களுக்கு ரொம்ப தூக்கிக்காமல் இருக்கும். நீங்கள் கட்டும்போது கரெக்டாக கொஞ்சம் அளவாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க சாரீ வந்து நல்லா மேலே தூக்கிக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் போட்டு சாரீ வந்து கட்டுங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ தான் எடுத்திருக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு சின்ன சில்வர் சாரீ பார்டர் வச்ச மாதிரி ஒரு காட்டன் சாரீ. இப்போ நான் என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற துணியை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்படி நாட் போட்டு நான் வந்து இடுப்பு சைடில் வந்து ரைட் சைடு இடுப்பு சைடில் நான் சொருகும் போது எனக்கு சீக்கிரமாக கழலாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் இன்ஸ்கர்ட்டை டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் நான் வந்து சொருவிருக்கேன். கீழே அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா தரையில் பெரல்ற மாதிரி தான் நான் வந்து சாரீ வந்து விட்டுட்டு நான் வந்து சொருவிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நமக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சொருவிக்கோங்க அளவு பார்த்துட்டு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதுதான் வந்து இந்த சாரியோட பல்லு பார்ட்டு. நான் வந்து மேலே இருக்கிற பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வந்து என்னோடய சுண்டு விரலால் நான் பிடிச்சிருக்கேன். மற்ற எல்லா துணியும் நான் வந்து ரைட் சைடு கையில் வந்து பிடிச்சிருக்கிறேன். இந்த பல்லு போர்ஷனை மட்டும் நல்லா இடுப்பு கிட்ட வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே ஷோல்டருக்கு வைக்கிற ப்ளீட் எடுக்கணும். அதுக்காக நான் அளவு பார்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மேலே வச்சு பாருங்கள், இந்த துணி வந்து மேலே வரணும். அதனால் நான் வந்து இந்த பார்டரை கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு மற்ற இருக்கிற துணியை நான் நல்லா இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கிறேன். நீங்கள் சில பேர் வந்து ஃப்ளீட் வந்து எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் வந்து பூனம் சாரீ எடுப்பேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ளீட் எடுப்பேன். அதே மாதிரி தான் எல்லா சாரிக்குமே நான் ஃப்ளீட் எடுத்திருக்கேன். இதுக்கும் நான் அப்படி தான் எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த முந்தானை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டிக்கு கீழே தொங்கினா நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மேலே இருக்கிற பார்டர் வந்து அப்படியே பிடிச்சி மேலே அப்பளே இழுத்துக்கிறேன். இங்கே தான் நான் வந்து ஷோல்டருக்கு ப்ளீட் எடுக்க போகிறேன். நான் பொதுவாக இந்த மாதிரி தான் ப்ளீட் எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே நம்ம அந்த துணியை உள்ளே விட்டு பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி எடுங்க. சைஸ் வந்து நான் ரொம்ப குட்டியாக தான் நான் வந்து பார்டர் வைக்க போகிறேன். இந்த அளவு தான் என்னுடைய பார்டர் இருக்கும், அதாவது ஃப்ளீட் இருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள், புரியலன்னா. ஏன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து பார்டர் வச்சு முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா குட்டியாக க்யூட்டாக சின்னதாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேலே இருக்கிற ஃப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா சிலது உள்ளே போயிருக்கும், சிலது வெளியே வந்திருக்குல்ல, அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு இடுப்புக்கிட்ட கொண்டு வந்தீங்கனாக்கா நமக்கு இடுப்புக்கு பார்டர் வந்து கிடைக்கும். அதேமாதிரி பின்னாடி இருக்கிற துணியை இந்த மாதிரி இப்படி இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் லெஃப்ட் சைடில் இடுப்புக்கிட்ட நான் வந்து பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்கே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டை கொஞ்சம் பெல்லி பட்டனுக்கு கீழே தான் நான் வந்து இன்ஸ்கர்ட் வந்து கட்டுவேன், பாவாடை வந்து கொஞ்சம் கட்டுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் வயிறு தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கட்டும் பொழுது. இப்போ நான் வந்து பின் போட்டுட்டேன். இப்போ மீதி இருக்கிற இந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரைட் சைடில் இருக்கிற துணியை கொஞ்சமாக இந்த லெஃப்ட் சைடு இடுப்புக்கிட்ட செஸ்ட்டுலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம அளவு வந்து எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்படி தான் ஃப்ளீட் எடுக்கிறேன். அதாவது ஆள்காட்டி விரலால் இப்படி ஹோல்ட் பண்ணி கட்டை விரலால் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 5-6 ஃப்ளீட் கிட்டே எடுக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய இடுப்புக்கிட்ட நம்ம பார்டர் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் துணி வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு இடுப்பில் வந்து நல்லா ஒரு ஃப்ளீட் கிடைக்கும். அதனால் அது கொஞ்சம் விட்டுட்டு மீதி இருக்கிற துணி மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே சொருவிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லைனா வயிறு குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் உள்ளே நல்லா வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பின் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ரைட் சைட்லேருந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அது உள்ளே கைவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற துணியை இப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது நல்லா சுருட்டிக்கிட்டு மேலே தூக்குன மாதிரி இழுக்கணும். மேலே தூக்கி சுருட்டிக்கிட்டே இழுக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த இடுப்புக்கிட்ட சுருக்கம் நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த துணி நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு நாட் போட்டு அதையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேர் புரியணுன்றதுனால கொஞ்சம் ஃபுல்லாகவே காமிச்சிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லையா, இதை நான் நல்லா இழுத்து நல்லா டைட்டாகவே இழுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணிலாம் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு இழுத்துட்டு இந்த மாதிரி கையால் இப்படி இழுத்து பிடிச்சி கீழே ஹைட் அட்ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த நம்மளுடைய கால் கிட்ட துணி எந்த அளவுக்கு தொங்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி துணி விட்டுட்டு மேலே இருக்கிற துணியை நீங்கள் சொருவி விட்டுக்கோங்க. இதேமாரி இடுப்பை சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிலாம் நீங்கள் உள்ளே சொருவி விட்டுருங்க. காட்டன் சாரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள துணியை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நீங்கள் குண்டாக இருக்கிற மாதிரி சொருவிட்டிங்கன்னா வயிறு சுற்றி ஏதோ கூட கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக கட்டிக்கோங்க, ஃப்ளாட்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே வந்து முடிஞ்சு போச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளீட், அந்த செஸ்ட்டு கிட்ட இருக்கிற ஃப்ளீட் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே கை விட்டு அந்த ஃப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளீட் இருக்கிற மாதிரி, சின்ன ஃப்ளீட்டாக வைக்கும்போது உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த 2 ஃப்ளீட்டு வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பின் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் வந்து பின் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்டரை நல்லா அந்த லாஸ்ட்டு ஷோல்டரில் பின் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த முந்தான பார்ட்டை நம்ம வந்து சரி பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்து என்னோடய கையாலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து கலையாமல் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இந்த ஸ்ட்ரெயிட்னரோ இல்லைனா அயன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு அயன் பண்ணி இல்லைனா ஸ்ட்ரெயிட்னர் வச்சு ஸ்ட்ரெயிட்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். பட் நான் கட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய கையாலே நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா அது ஓரளவுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த இடத்துல பின் கூட வந்து குத்திக்கோங்க. எல்லா இந்த ஃப்ளீட்டையும் சேர்த்து பின் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் நீங்கள் வந்து சுருக்கத்தை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த காட்டன் சேரில் முக்கியம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைட் பார்க்க ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் அழகாக கச்சின்னு நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளீட்டை வந்து கொஞ்சம் இறக்கமாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிச்சுட்டேன். இப்போ ப்ளவுஸ் போட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன்.
சாரீ பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து இடுப்பே தெரியாமல் கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கட்டலாம் தான். பட் கொஞ்சம் நமக்கு ஷேப்பாக தெரியணும் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் லைட்டாக இடுப்பு தெரியிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப அதுக்காக ஃபுல்லாக தெரியிற மாதிரி வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த பார்டர் வந்து நமக்கு ஃபிட்டாக நிற்கிற மாதிரி வச்சாலே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு டீசெண்டான லுக்கில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து வியர் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த காட்டன் சாரீ ட்ரேப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இடுப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட் உங்களுக்கு நிறையவே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் காட்டன் சாரியில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்து கொடுக்குறதே இந்த சைடில் வந்து வர அந்த ஃப்ளீட்டு தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நிறைய வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. சுருட்டிட்டு நீங்கள் மேலாப்பில் இழுத்திங்கனாக்காலே உங்களுக்கு சுருக்கம் நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் நாட் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் இது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு வயிறு தெரியுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பெல்லி பட்டனுக்கு கீழே நான் வந்து இன்ஸ்கர்ட் வந்து போட்டிருப்பேன், டைட்டாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே சொருகிற துணியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் சொருவி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வயிறு அந்த அளவுக்கு தெரியாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நான் வந்து சாரீ வந்து விட்டுருக்கேன்னு பாருங்கள். நல்லா தரையை தொடுற மாதிரி தான் நான் வந்து சாரீ கட்டியிருக்கேன். அப்போ தான் நம்ம நடக்கும்போது அப்போ செப்பல் போட்டு நடக்கிறது இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு ஹைட்டு. இல்லைன்னா நீங்கள் நடக்க காட்டன் சாரீ அப்படின்றதுனால மேலே நல்லா தூக்கிக்கும். அப்புறம் நமக்கு இந்த பாதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சாரீ கட்டினா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இடுப்பு கிட்டே இருக்கிற அந்த ஃப்ளீட்டையும் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக நின்றுடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரேப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு சின்ன லைக்கும் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.